ஹலோ எவ்ரிவன். ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி படித்து எவ்வளோ படித்தாலையும் வந்து படிக்கிறேன், ஆனால் வந்து சீக்கிரம் மறந்து போயிடுது, எவ்வளோ படித்தாலும் ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. இந்த சிவில் சர்வீஸ் பொறுத்தவரையும் நம்ம நிறைய படிப்போம், ஆனால் வந்து அந்த எவ்வளோக்கு எவ்வளோ அதை ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்ம சக்ஸஸ் இருக்குது. ஸோ படிச்சுக்கிட்டே இருக்குவோம். அது வந்து நம்ம அந்த ஓட்டக்குடத்தில் தண்ணி ஊற்றி வச்சு ஒழுகுற மாதிரி தான், தண்ணி ஊற்ற ஊற்ற அது ஒழுகிட்டே இருக்கிற மாதிரி படிக்க படிக்க அது ஒரு பக்கம் மறந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நிறைய டெக்னிக்ஸு, அந்த ஷார்ட்கட்ஸு, நிமோனிக்ஸு, ஃப்ளோ சார்ட்டு, டயக்ராம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட்கட் இருக்குது ஒரு விஷயத்தை வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு. நான் இந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு ஒரு புக்கை எடுத்தால் எப்படி படிக்கணும், எப்படி வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மேற்கொண்ட வீடியோவில் வந்து ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸு என்ன மாதிரி இருக்குது, அது எப்படி படிக்கலான்றதெல்லாம் வந்து நான் பின்னாடி அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இது என்னோடய புக்கு. நான் எப்படியெல்லாம் வந்து அந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து 7th இருக்கிற விஜயநகர் கிங்டம். இதை வந்து தமிழ் மீடியத்தில் என்னால் போட முடியல. பட் வந்து நான் இந்த டெக்னிக்ஸ் சொல்கிறேன், அதை வச்சு தமிழ் புக்கில் நீங்களே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த விஜயநகர் கிங்டத்தில் இப்போ இந்த பேராகிராஃப்னா எடுத்துகிட்டனா எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம்னா, முதல்ல ஒரு லெசனை வந்து ஒரு 5 முறையாவது வந்து படிக்கணும். குறைஞ்சது உங்களுக்கு எப்போ வந்து அது நல்லா புரியுது, ஓகே, அந்த விஷயத்தில் இருக்கிற அந்த சொல்ல வரத வந்து எனக்கு என்ன சொல்ல வராங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ வந்து ஓகேன்னு படுதோ அது வரைக்கும் நீங்கள் அந்த புக்கை படிச்சுட்டு தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எந்த ஹைலைட்டரும் யூஸ் பண்ணாதீங்க. வெறும் பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்து அண்டர்லைன் போட்டு போங்க. உங்களுக்கு எது எது தோணுதோ எல்லாத்தையும் அண்டர்லைன் போடுங்க, தப்பில்லை. ஃபஸ்ட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா, அண்டர்லைன் போடாமல் வெறும் தான் புக்கு மட்டும் படிச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள், லேசாக பண்ணுங்கள். ரேசரில் அடித்தா அது வந்து திக்காக தெரியக்கூடாது. லேசாக வந்து பண்ணிகிட்டே போங்க. அப்புறமேட்டு ஒன்ஸ் நீங்கள் செகண்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா தெரியும். தேர்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்ல வராங்க, எது நம்மளுக்கு பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பென்சில் வச்சுக்கோங்க. பென்சில் வச்சு அண்டர்லைன் மட்டும் பண்ணிட்டு போங்க. சரி, இந்த லெசனில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த பொலிட்டிக்கல் கண்டிஷனில் 14வது செஞ்சுரியில் வந்து நிறைய கிங்டம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்து வளர்ந்துச்சு அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. சரி, இந்த 14வது செஞ்சுரின்னு ஒரு டேஷ் ஒரு அண்டர்லைனு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, முகபின் பின் துக்ளக் வந்து ஒரு ரெப்ரெசிவ் மெஷர்ஸ் எடுத்ததுனால நிறைய தனித்தனியான நகரங்கள் ஸ்டேட்ஸ் வந்து உருவாகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா, முகமது பின் துக்ளக் அவரை பற்றி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ நான் ஒரு சப்ஹெட்டிங் போட்டேன், முகமது பின் துக்ளக். அதை வந்து பெருசாக எழுத முடியாதனால எம்பிடி அப்படின்னு வந்து போட்டுட்டேன். சரி, அடுத்தது வந்து இந்த சவுத்தில் வந்து விஜயநகர அண்டு பாமினி வந்து 2 கிங்டம் வந்து சவுத் சைடில் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. அப்போ பாமினியோட இன்னொரு பேரை வந்து குல்பர்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு அப்போ இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து பாமினி கிங்டம் வந்து மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகாவில் வந்து வளர ஆரம்பிச்சது. அதில் வந்து ஒரு 18 பேர் 180 வருஷத்துக்கு வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. அடுத்ததாக வந்து அந்த பாமினி கிங்டம் கடைசியில் வந்து ஒரு 5ஆக வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. அப்போது அதுக்கு கடைசியில் வந்து விஜயநகருக்கு போயிட்டாங்க. அப்போ இதோட வந்து அந்த பேராகிராஃப் முடிஞ்சுச்சு. அப்போ பாமினி கிங்டத்தை பற்றி இங்கே ஃபுல்லாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் சப்ஹெட்டிங்கில் வந்து பாமினின்னு வந்து போட்டேன். மேலே வந்து விஜயநகரன் பாமினின்னு போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கீழே வந்து விஜயநகரை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து முகமது பின் துக்ளக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து விஜயநகரன் பாமினி பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ பாமினிக்கு நான் சப்ஹெட்டிங் போட்டேன். இங்கே 18 கீழ் அந்த 150 அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து ஒரு எங்கெங்கெல்லாம் நம்பர் வருதோ அதை எழுதி இது மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதோ பண்ணணும். அடுத்து வந்து விஜயநகரை பற்றி சொல்ல வராங்க. விஜயநகரம் வந்து ஒரு 200 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அப்புறம் முஸ்லீம் கிங்டம்ஸ் வந்து அவங்க பிரிஞ்சு வந்தது, அப்புறமேட்டு தலைக்கோட்டை போர்னால வந்து அவங்க அழிஞ்சு போனது, இந்த விஷயத்தில் வந்து சொல்கிறாங்க. அப்போது இங்கே வந்து விஜயநகரம் சொல்ல வராங்களா, அப்போ நான் இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டு இது வந்து விஜயநகரத்துக்கான ஹெட்டிங்கு. அப்போது இப்போ மறுபடியும் நான் வந்து ரிவிஷன் பண்ண வரும்போது இந்த உள்ளே இருக்கிற பாயிண்ட்டை நான் பெரும்பாலும் பார்க்க மாட்டேன். எங்கே வந்து நான் சப்ஹெட்டிங் போட்டிருக்கேன் அந்த எம்பிடினா அங்கே என்ன சொல்ல வராங்கன்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த சப்ஹெட்டிங் பார்த்தாலே உங்களுக்கு உள்ளே இருக்கிற கதை வந்து ஞாபகம் வந்துடணும். ஸோ அந்த சப்மிட்டிங் போகிறது அதுக்கு தான். மொத்தமாக மறுபடியும் அது உள்ளக்கிறதெல்லாம் படிக்காமல் சப்மிட்டிங் போகிறதுனால குயிக்காக உங்களால் ரிவிஷன் பண்ண முடியும். இன்னொரு சமயத்தில் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நச்சுன்னு வந்து புரியும். அதுக்காக அப்புறம் அதே மாதிரி தான் இங்கே வந்து விஜயநகரம் வந்து சிட்டி ஆஃப் விக்டரின்னு சொல்கிறாங்க. நான் வந்து பெரும்பாலும் ஹைலைட்டர் வந்து எப்போ யூஸ் பண்ணணுன்னா, ஒரு 4-5 முறை நீங்கள் அதை படித்து உங்களுக்கு ஒரு ஓகே அப்படின்னு உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிருச்சுன்னா, இப்போ நான் வந்து எல்லா இடத்துலையும் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அந்த மென்ஷன் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நேராக தான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது எப்போ நம்மளுக்கு தெரிய வரும்னா, நிறைய டைம் படிக்கும்போது தான் வந்து அந்த விஷயம் வந்து நமக்கு தெரிய வரும்.
ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹைலைட்ரு வந்து யூஸ் பண்ணுறீங்க. சில பேர் புக்கெல்லாம் பார்த்தா புக்கு ஃபுல்லாக ஹைலைட்டிங்காக தான் இருக்கும். அதில் எது முக்கியமான பாயிண்ட்டு, எது முக்கியம் இல்லாத பாயிண்ட்னே வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹைலைட்ரு வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும். புக்கு இல்லைனா நாஸ்தி ஆகிடும். பெரும்பாலும் ஹைலைட்ரு யூஸ் பண்ணாமையும் படிக்கிறாங்க. ஹைலைட்ரு வந்து நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணி தான் வந்து எனக்கு பழக்கம். நான் இந்த முக்கியமான லீடர்ஸு, அதாவது அந்த ஒரு பேர்கள் யாரையாவது ஒன்று ஒரு நபரை சொல்ல வராங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைலைட்டர் வந்து மாற்றலாம். இப்போ நான் வந்து க்ரீன் வந்து பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, அந்த பேர் சொல்ல வராங்கன்னா அங்கே யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று சாதாரண பாயிண்ட்டு இது மாதிரி சொல்ல வந்தாங்கன்னா அங்கே வந்து எல்லோ யூஸ் பண்ணுவேன். ரொம்ப முக்கியம் அது இந்த கொஷின் கேட்டே ஆவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வேறு வகையான ஹைலைட்டர் இங்கே பாருங்கள் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த குல்பர்கா 150 வருஷம் 200 இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அங்கே வந்து வித்தியாசமாக காட்டுறதுக்காக அது மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த தலைக்கோட்டை போர்லாம் வந்து இங்கே விஜயநகர்னு எடுத்துட்டாவே அந்த அந்த கொஷினுக்கு வராமல் போக மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நான் வேறு விதமான ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் செகண்ட் பேராகிராஃபும். இந்த சிட்டி ஆஃப் விக்டரி, அப்புறம் இந்த ஹரிகரண்ட் புக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து விஜயநகரம் வந்து வளர்த்தனவங்க. ஸோ அவங்க வந்தது அப்போ ஹரிகரண்ட் புக்காவை பற்றி வந்து சொல்ல வராங்க. அதுங்க ஒரு முன்னாடி ஒரு சப்ஹெட்டிங் போட்டேன். அடுத்து வந்து ஒரு விஷயத்தில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, வித்யாரண்யா அப்படின்ற ஒரு சைவேட் வந்து அவர் தான் அந்த ஹரிகரண்ட் புக்கா கிட்ட சொல்லி நீங்கள் வந்து அந்த துக்ளக் சுல்தான்ஸ் கிட்ட வந்து சர்வீஸ் பண்ணுறதை விட்டுட்டு வந்து நீங்கள் ஒரு தனி கிங்டம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் சொல்லுவாங்க. இன்னொன்று 11th புக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி கதை இருக்கும். அவங்க 2 பேரும் பிரிஞ்சு வந்து சண்டை போட்டு இது பண்ணதான். பட் இங்கே வந்து இந்த வித்யாரண்யா சொன்னதுனால வித்யா நகரா அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா விஜயநகரா அப்படிங்கிற மாதிரி வந்து பேர் மாறிச்சு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த கதையை சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல யாரை பற்றி சொல்ல வராங்க? வித்யாரண்யா அப்படிங்கிற ஒரு சாமியார் சைவேட் அவங்கள பற்றி தான் சொல்ல வராங்க. அப்போ செகண்ட் ஹெட்டிங் நம்ம அவர் போட்டோம். அடுத்ததாக வந்து இந்த விஜயநகரம் வந்து ஒரு 4 கிங்டமாக வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. அப்போ வந்து என்ன மாதிரி பிரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி 4 டைனாசிட்டிஸ் அப்படின்னு ஒரு சப்ஹெட்டிங் போட்டேன். பிடிச்சி சங்கமா, சாலுவா, துளுவா, அரவிட அந்த விஷயத்தெல்லாம் வந்து தனித்தனியாக முன்னாடி எழுதி வச்சுக்கிட்டேன். இதே கதை தான். இது மாதிரி சப்ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சப்ஹெட்டிங் போட்டு வந்து அப்படி அப்படியே படிச்சுட்டு வாங்க. அடுத்த இதில் பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஹரிகரனுக்கு அப்புறம் வந்து யார்? தேவராயா. அதுக்கப்புறம் தேவராயா 1, தேவராயா 2, அதுக்கப்புறம் வந்து விருப்பாட்சராயா 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசையை வந்து சொல்ல வராங்கல்ல. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இது மாதிரி ஒரு சார்ட் வந்து ஒன்று போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஹரிகரண்ட் புக்கா, அதுக்கப்புறமா வந்து ஹரிகரா 2, அதுக்கப்புறமா தேவராயா 1, அதுக்கப்புறமா தேவராயா 2, அதுக்கப்புறமா கடைசியார் விருப்பாட்சராயா 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இதில் வந்து பார்த்தோம்னா இவங்க ஹரிகரா 2 என்ன பண்ணாங்க, அந்த பெல்கம் அண்ட் கோவா வந்து பிடிச்சிருப்பாங்க. அப்போ பிஜி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன். அடுத்தது வந்து கஜபதி கிங்ஸ் ஆஃப் ஒடிஷா வந்து தேவராயை பிடிச்சாங்க. அதனால் வந்து ஜின்னு ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே ஸ்டார் போட்டது காரணம் என்னென்னா, அவர் தான் தேவராய 2 தான் வந்து விஜயநகரத்துலேயே வந்து ஒரு முக்கியமான ஆள். அதனால் வந்து ஸ்டார் போட்டிருக்கேன். இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் த சங்கமா டைனாசிட்டி. இது மாதிரி ஹைலைட்டை பார்த்தாலே தெரியும் அந்த கொஷின் வந்து கன்ஃபார்ம் கேட்க போகிறாங்க. ரொம்ப முக்கியமான கொஷின் தான் அந்த மாதிரி போடுவேன். ஸோ அது மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஃப்ளோ சார்ட் இது மாதிரி வந்துச்சுனாலே ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் சப்ஹெட்டிங் கொடுக்கணும். ஹைலைட்டர் வந்து கடைசியாக யூஸ் பண்ணுங்கள். நீட்டாக அதை பார்த்தாலே வந்து அப்படியே நம்மளுக்கு அந்த டைம் கன்சூமிங் வந்து ஒரு லெசனை வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா வந்து செகண்ட் டைம் படிக்கும்போது அந்த 3 மணி நேரங்கிறது வந்து 2 மணி நேரம் ஆகும். அப்புறம் வந்து ரிவிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் வந்து அந்த லெசனை வந்து ரிவிஷன் பண்ணி போவீங்க. எப்போ அது மாதிரி ரிவிஷன் பண்ண அந்த ஸ்பீடு வரும்னா இது மாதிரி வந்து சப்ஹெட்டிங்ஸு இதெல்லாம் வந்து போட்டோம்னா தான். அடுத்து இந்த வருஷங்கள் அந்த விஷயத்தெல்லாம் வந்து அல்லது இன்னொன்று ஃப்ளோ சார்ட்ஸு இந்த டயக்ராம்லாம் வந்து எப்படி போடணும், ஸோ அதெல்லாம் வந்து நான் வரக்கூடிய வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு லெசனை வந்து இது மாதிரி வந்து பிரித்து படிங்க. இது இல்லாட்டியும் வந்து இன்னொரு டைமு இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி கூட இந்த சப்ஹெட்டிங் வச்சு ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்ல வராங்க, ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் முகமது பின் துக்ளக் வந்து அவரோட ரெப்ரெசிவ் மெசர்ஸ்னால வந்து கிங்டம் நிறையா பிரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதலாம். அடுத்து வந்து விஜயநகரான பாமினி பற்றி சொன்னாங்க. பாமினி வந்து இன்னொரு குல்பர்கான்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து மகாராஷ்டிரான் கர்நாடகாவில் வந்து ஆட்சி செஞ்சாங்க. அவங்க வந்து 18 அரசர்கள் வந்து 150 வருஷத்துக்கு ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு ஒன்று. அது வந்து பிரிஞ்சது AG/BB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் மாதிரி அதான் பிரிஞ்சது. அப்புறமேட்டு விஜயநகரம் வந்து ஹரிகரண்ட் புக்கா அவங்க வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் ஒரு நோட்ஸ் மாதிரி வந்து ஒன்று அப்படியே வந்து நீங்கள் எழுதலாம் சும்மா ரஃப்பாக. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால வந்து அந்த மெமரி பவர் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு கூடி வரும்.
ப்ளஸ் வந்து பாயிண்ட்லாம் வந்து ஈஸியாக மறக்காது. எவ்வளோ தான் நீங்கள் வந்து எத்தனை நாள் கழித்து வந்து புக் எடுத்து பார்த்தாலுமே அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம நல்லா வந்து உடனே வந்து ரிவிஷன் பண்ணிடுவீங்க. புதுசாக படிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் சில ஷார்ட்கட்ஸ்லாம் நான் வர வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.